நம்மள 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஒவ்வொரு நியூ இயர்க்குமே ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போகணும் இந்த எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பண்ணுவோம். அது எல்லாமே வந்து வெல்த் பேஸ் பண்ணியோ இல்லை ஃபைனான்ஷியல் நாலேஜ் பேஸ் பண்ணியோ இருக்குமான்னு கேட்டால் ப்ராபப்ளி நாட். இது பண்ணுறதுக்கெலாம் என்ன பண்ணலான்னா, யோசிச்சிட்டே இருக்காமல் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றின நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்ட் வந்து குட்டி குட்டி ரைட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பண்ணாலே வந்து நம்ம ஒரு மெஷின் லைஃப் மாதிரி வந்துட்டு இருக்கோம்ல. லைக் எந்திரிச்சோம், ஆஃபீஸ் போகணும், திருப்பி தூங்கணும், எந்திரிச்சோம், கிளம்பணும், ஆஃபீஸ் போகணும், தூங்கணும். இந்த ரிப்பீட் மோட்ல இருந்து, அதாவது இந்த ரேட் ரேஸ்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஃபைனான்ஷியல் நாலேஜ் இல்லை வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் புக் ரிச் டாட் புவர் டாட். அந்த புக்கோட ஆத்தரான ராபர்ட் கியோஸ்கி வந்து இந்த 2025ல ஃபைனான்ஷியல் க்ரோத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் சுகா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து லேர்னிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லைக் வந்து அசட்னா என்ன, பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். எது வந்து நீங்கள் ஒரு புக் ரீடராக இருந்தால் ஒரு புக்கு எடுத்தோ, இல்லை வந்து ஏதாவது கோர்சஸ் இல்லை பாட்காஸ்ட் அந்த மாதிரி கேட்டோ, அப்படி இல்லைனா மொத்தமாக வந்து இந்த ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லேர்னிங் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அசட் அண்ட் பாசிவ் இன்கம் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன்று வந்து நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நாலேஜை நீங்கள் இது பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை நாலேஜ் இஸ் பவர். எப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் மணி வருது, நான் வந்து வேலைக்கு போனால் அங்கேருந்து காசு வந்தது, இல்லை வந்து நான் அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் காசு வந்தது, இல்லை வந்து நான் அதர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் க்ரியேட் பண்ணேன் இதனால காசு வந்தது, எப்படி வருதுன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அதை ட்ராக் பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வரது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து உங்கள் மணி போகுது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிங்கனாலே நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் அந்த நாலேஜ் வந்து ஒரு பிக்கஸ்ட் பவர். தேர்ட் ஒன்று வந்து நம்ம எப்படி அதர் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை க்ரியேட் பண்ணணுன்றதை வந்து கற்றுக்கணும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் வருது அப்படின்றது வந்து நல்லா தெரியும். ஆனால் வேறு என்னென்ன அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ஸ்லாம் இருக்குது, நம்ம வேறு எப்படியெல்லாம் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணால் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி அதர் இன்கம்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இன்னும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்லாமல், நாட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், நம்ம ஒரு அசெட்டை இல்லை இன்கம் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு அசெட்டோ இல்லை வந்து ஒர்க்கோ க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம், இந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சிஸ்டம் வந்து நமக்கு மணியை ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரியான அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாரு. நம்மள மாதிரியே யோசிக்கிற நிறைய பேரோட ஒரு ஒரு பீப்புளோட நம்ம சரவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் ஒன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம சுற்றி எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் இருக்கோம், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம், நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு என்விரான்மெண்ட் கூட இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், இல்லை வந்து நிறைய சோஷியல் மீடியா அந்த இதுலேயே போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரீட் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சுற்றி இருந்தீங்கன்னா நீங்களும் ரீட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டுமே அதுதான் திங்க் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி வந்து அந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளே வந்து சரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், டேக் ஆக்ஷன் நவ். இதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்டெப்ஸுமே வந்து பண்ணணும்னு நினைக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம், ஆனால் பண்ணணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா எல்லாமே பிளான் பண்ணுறோம், எல்லாமே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்டெப் இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பக்காவாக பிளான் போடுறோம். ஆனால் பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பிளான் போட்டதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லேர்னிங், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நிறைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அசெட்ஸ் அண்ட் பாசிவ் இன்கம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், உங்கள் என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வந்து அதர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை வந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளானை போடுங்க. ஃபோர்த் ஒன் வந்து உங்களை மாதிரியே யோசிக்கிற லைக் மைண்டட் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, சுற்றி அவங்கள வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், இப்போவே ஆக்ஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி என்ன நிறைய ஃபைனான்ஷியல் வீடியோஸ் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் பை பாய்.